நீங்கள் இணைந்து கொள்வது முஹப்பத்தின் செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் ரஃபியூஸ் மௌலானா. பேருவலை சீனங்கொட்டை பெருகமலை ஷாக்கிரின் ஜும்மா பள்ளிவாசலில் நோன்பு பெருநாள் தொழுகை மற்றும் பெருநாள் குதுபா பிரசங்கம் மற்றும் துவா பிரார்த்தனை சிறப்பாக நடைபெற்றது. அஷேக் ஃபஹ்ரி அனஸ் நலீமி பெருநாள் தொழுகையை நடாத்தியதோடு துவா பிரார்த்தனையும் செய்தார். நாட்டின் சாந்தி, சமாதானம் மற்றும் இனங்களுக்கிடையிலான ஐக்கியத்திற்காகவும் விசேடமாக பலஸ்தீன் காசா மக்களுக்காகவும் உலக முஸ்லிம்களின் விமோசனத்திற்காகவும் விசேட துவா பிரார்த்தனை நடாத்தப்பட்டமை இங்கு குறிப்பிடப்பட்டது. பெருமளவிலானோர் பெருநாள் தொழுகையில் பங்கு பற்றியதோடு தொழுகையின் பின்னர் ஒருவருக்கொருவர் முசாபா செய்து ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டமை விசேட அம்சமாகும். பெண்களுக்கான தொழுகை பிரத்யேகமாக இடம்பெற்றது. பள்ளிவாசல் இமாம் மௌலவி லியா உல் ஹக் பாரி நடாத்தி வைத்தார். இத்தகவலை முஹப்பத் செய்திகளுக்காக வழங்கியவர் பேர்வலை BM முக்தார். முஹப்பத் டிவி ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக்குடன் என்றும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உலகம் முழுதும் நடைபெறும் செய்திகளை, உள்நாட்டு செய்திகளை அறிந்து கொள்ள எம்முடன் என்றும் இணைந்திருங்கள். சுவர்க்கத்தில் பூந்தொழில்களாக மாற்றுவாயாக. நோயாளிகளை குணப்பட்டு கொண்டவனாக மாத்திரமே இருக்கிறாயாக. யாரெல்லாம் கடுமையான நோய்களால் பிரிக்கப்பட்டிருக்கிறார்களாக அவருடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. முதலாவது இல்லாவாயாக பயன்படும் மத்தியை மீண்டும் முஸ்லிம்களை நலன்களுக்கு ஒப்படைத்துவாயாக. சிரியாவிலும் பலஸ்தீனிலும் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் இன்னும் பல முஸ்லிம் நாடுகளிலும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. அவருடைய கஷ்டங்களை போக்கிடுவாயாக. அனாதைகளுக்கு ஆளாளர்களுக்கு மனிதர்களுக்கு உதவி செய்வாயாக. எங்களுடைய புத்தராக்களை ஏற்று அங்கீகரிப்பாயாக. எங்களுடைய குற்ற முறைகளை முன்னிறுத்துவாயாக. இந்த நாட்டிலே பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சியும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவாயாக. அழகான முறையில் சம்பாதித்து இங்கு வாழ்வதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி தருவாயாக. மோசடி போன்ற கெட்ட பண்புகளை பாதுகாப்பாயாக. எப்போதும் உண்மையோடு உண்மை பேசி நடக்கக்கூடிய மனிதர்களாக என்னை மாற்றுவாயாக. எங்களுடைய பிரார்த்தனை, எங்களுடைய வாக்களை ஏற்று அங்கீகரிப்பாயாக. ربك رب العزة عما يصفون حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب وصلى الله وسلم